இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பிளாகருக்கு நீங்க ஒரு கண்டென்ட் வந்து ரைட் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ட பத்தி நீங்க எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. பட் ஆனா அந்த கண்டென்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி எழுதுறது? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நான் மீன் பண்றது எதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில் வந்து குடுக்குறது. சப்டைட்டில்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த தெரியாத ஒரு சப்ஜெக்டை பற்றி நிறைய பிளாக்கர் அல்லது நிறைய வெப்சைட்ல வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. பட் அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எப்படி சப்டைட்டில் கொடுக்கறது, எதுல இருந்து ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். பட் அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் வந்து இருக்கும், ஒரு விஷயத்தை படிச்சா புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓனா கூட ரைட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் வந்து இருக்கும். பட் ஆனால் அது எப்படி நம்ம கோர்வையா ரைட் பண்ணி எதுல ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறது, எப்படி சப்டைட்டில்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு RYTR ஸ்பேஸ் விட்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், RYTR.me அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் வந்து இதுல சைன் அப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மெயிலுக்கு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை பார்த்து நீங்க அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அகைன் ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் லாங்குவேஜ் வந்து யூஎஸ் வந்து இருக்கட்டும், செலக்ட் டோன் வந்து பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கே இருந்திருக்கட்டும். அண்ட் ஓகே, இந்த ஆப்ஷன்லயே இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடியா அண்ட் அவுட்லைன். ஸோ இந்த அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பிளாக் ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் கீவேர்டு கொடுத்தா போதும், உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த டைட்டில் கீழே வந்து என்னென்ன சப்டைட்டில்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வந்து பிளாக் செக்ஷன் ரைட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆட்ஸ் கொடுத்துக்கலாம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் நம்ம எழுத போகிறோம். நம்மளுக்கு வந்து கீவேர்டு மட்டும் தெரியுது. அந்த கீவேர்டுக்கு என்ன டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த டைட்டில் கீழே அந்த கண்டென்ட்ல ஒவ்வொரு சப்டைட்டில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கீவேர்டு வந்து எடுத்துக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் டிப்ஸ். ஸோ இதை பற்றி எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஐடியா வந்து வேணும், புரியுதுங்களா? என்ன டைட்டில் வந்து கொடுக்கணும், அந்த டைட்டில் கீழே என்ன சப்டைட்டில் அந்த கண்டென்ட்ல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எனக்கு தேவை. ஸோ எனக்கு வந்து மெயினாக வந்து ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேரியன்ட் வந்து கொடுக்கலாம், இல்லைனா அப் டு வந்து 3 வேரியன்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 1 வேரியன்ட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து 1 வேரியன்ட் மட்டும் கொடுத்துட்டு ரைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் டிப்ஸ் இந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு டைட்டில், அதாவது உங்கள் போஸ்டோட டைட்டில் வந்து காமிக்கும், மேலே வந்து காட்டும். தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹெல்த் ஈட்டிங் அண்ட் வாட் யூ சுட் நோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து H1 டைட்டிலாக இது வந்து சொல்லியிருக்கு. அண்ட் உங்கள் போஸ்டோட டைட்டில் வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு ஐடியாவாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து என்ன சப்டைட்லாம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கூட வந்து சொல்லியிருக்காங்க. இம்பார்ட் ஆஃப் குட் நியூட்ரிஷன் ஃபார் யுவர் ஹெல்த். இது வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது வந்து ஒரு சப்டைட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து சப்டைட்டில், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்டைட்டில், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்டைட்டில். ஸோ இந்த சப்டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக வந்து எழுதணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன், புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து H1 டைட்டில், மேலே வந்து அந்த பிளாக் போஸ்டோட டைட்டில் வந்து கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்க போறீங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் குட் நியூட்ரிஷன் ஃபார் யுவர் ஹெல்த். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த்தியர் ஃபார் themselves அண்ட் their ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சப்டைட்டில், இது ஒரு சப்டைட்டில், அடுத்து இது ஒரு சப்டைட்டில், அடுத்து வந்து இது வந்து கன்க்ளூஷன். அண்ட் ஓரளவுக்கு வந்து பாருங்க இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சப்டைட்டில் வந்து கரெக்டாக வந்திருக்கா, ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, மேனுவலாக வந்து செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்துருச்சு, சப்டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கோமே. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் குட் நியூட்ரிஷன் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இதில் போயிட்டு இதை நம்ம காப்பி பண்ணிடுவோம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இதில் அவுட்லைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் செக்ஷன் ரைட்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் இதில் என்னென்ன கீவேர்டு வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஈட்டிங். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த கீவேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்து ரைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து 1 வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் 3 வேரியன்ட் கொடுத்தீங்கன்னா 3 விதமான அந்த ஃபார்மட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து 1 மட்டும் கொடுத்துருக்கறதுனால இது வந்து காட்டியிருக்கு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணோன்னே இது வந்து 100% வந்து அப்படியே நம்பிடாதீங்க. அண்ட் இந்த சப்டைட்டிலுக்கு இது வந்து ரெலவெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி இதில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் அதிகமாக ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பேராகிராஃபோ அல்லது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 2 லைன் அண்ட் ஓகே இதை ஃபுல் ஸ்டாப், இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து இங்கே ரைட்டிங் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். அண்ட் ஸோ இந்த 2 வார்த்தையை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு வந்து ரைட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேராகிராஃபை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த கிரெடிட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து போங்க. இங்கே வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து 5K மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது வந்து வேர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 2.8K வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீசெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேட் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் 5K நெக்ஸ்ட் ரெனிவல் வந்து எவ்வளோ கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, நம்ம இந்த செக்ஷன் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே கண்டென்ட்டே வந்து ரைட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு உண்டான கண்டென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த்தியர் ஃபார் தெம்செல்வஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. அண்ட் செலக்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம போட்டாச்சு. அண்ட் கீவேர்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் டயட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங், டயட்டிங். ஸோ இந்த 2 கீவேர்டை கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு ரைட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடும். ஸோ ரைட் ஃபார் மீ இதில் 3 வேரியன்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். 3 வேரியன்ட் கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதே சமயத்தில் அண்ட் இதில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அன்லிமிட்டடாக இல்லை சம்திங் அது வந்து லிமிடேஷன் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஈட்டிங் ஹெல்த்தி. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் வந்து ஒரு 2 வரி அல்லது ஃபுல் பேராகிராஃப் கொடுத்தா உங்களுக்கு வந்து வர மாட்டேங்குது. ஸோ கடைசியாக வந்து ஒரு 2 லைன் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பேராகிராஃப் வரும்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ இங்கே வந்து கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் நீங்கள் ஜஸ்ட் அடுத்த என்ன சப்டைட்டில் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டிலும் உங்களுக்கு கொடுத்துருச்சு, சப்டைட்டிலும் கொடுத்துருச்சு, ப்ளஸ் வந்து அந்த சப்டைட்டிலுக்கு வந்து என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேயே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து முடிச்சுக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃபும் இந்த கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 5 தடவை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற காரணத்துக்காக இதை காப்பி பண்ணி வந்து போட்டுறாதீங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன டைட்டில் வந்துருக்குது, அதுக்கு கொடுத்துருக்க ஜென்ரேட் பண்ணிருக்கக்கூடிய சப்டைட்டில் வந்து கரெக்டாக இருக்குதா, அந்த சப்டைட்டிலுக்கு நீங்கள் அடுத்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டும் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 5 தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அண்ட் இந்த 2 செக்ஷனே போதும். நீங்கள் வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். அவுட்லைன் அண்ட் ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. அண்ட் அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி சப்டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து இருக்குது. ஐ திங்க் பிளாக் போஸ்ட் போடுறதுக்கு 2 மட்டும் போதுமானதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஐடியா, சப்டைட்டில் அண்ட் மெயின் டைட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.